வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் பார்வதி தேவிக்கு தலையில்லாத குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு யானையின் தலையை சிவன் வைக்க அது கனகச்சிதமாக பொருந்தி கொண்டது. இதனை நாரதர் மூலம் அறிந்த சிந்தூரன் விநாயகர் பெருமான் இருக்கும் இடத்திற்கு படையோடு சென்றான். சிந்தூரனை கண்ட விநாயகர் பெருமான் விஸ்வரூபம் எடுத்தார். அப்பொழுது விநாயகர் முகத்திலிருந்து அந்தணர்களும், தோள்களில் இருந்து வீரம் மிகுந்த சத்திரியர்களும், தொடையில் இருந்து வைசியர்களும், கால்களில் இருந்து இதர வர்ணத்தினரும் தோன்றினர். அவரது இதயத்தில் இருந்து சந்திரனும், கண்களில் இருந்து சூரியனும், மூக்கில் இருந்து வாயுவும், முகத்தில் இருந்து இந்திரனும், திருமுடியில் இருந்து விண்ணுலகங்களும், பாதங்களில் இருந்து மண்ணுலகங்களும் தோன்றின. மேலும் அவருடைய காதுகளில் இருந்து கடல், மழை, நதி ஆகியவற்றை தோற்றுவித்தார். இதனை கண்ட சிந்தூரன் மலைத்து நின்றான். சிந்தூரனுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் இடையே கடுமையான சண்டை ஏற்பட்டது. சிந்தூரன் தன்னுடைய பலம் முழுவதையும் பயன்படுத்தி விநாயகர் பெருமானை தாக்கினான். அதையெல்லாம் இயல்பாக சமாளித்த விநாயகர் பெருமான் ஒரு கணம் சிந்தூரன் அசந்த நேரத்தில் அவனை தூக்கி தனது காலில் கீழே போட்டு நசுக்கினார். தன்னுடைய தும்பிக்கையால் தூக்கி வாரி எடுத்து தனது உடல் முழுவதையும் அவனை பூசிக்கொண்டார். அப்பொழுது 8 திசைகளிலும் தெய்வீக மனமானது வீசியது. இவ்வாறு உலகையே ஆட்டி படைத்த சிந்தூரன் விநாயகப் பெருமானின் உடலோடு ஒன்றாக கலந்துவிட்டான். இச்செய்தியானது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த வெற்றியை அவர்கள் கரகோஷங்களை எழுப்பி கொண்டாடினர். விநாயகப் பெருமானும் தன்னுடைய விஸ்வரூபத்தை மறைத்து கொண்டு மீண்டும் ஒரு குழந்தையாக உருவெடுத்தார். அவரை பிரம்மா, விஷ்ணு மற்றும் இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் போற்றி வணங்கினர். நன்றி நண்பர்களே. நாளைய அத்தியாயத்தில் மூஷிக வாகனம் அந்த வரலாற்றினை அறிவோம்.